இப்போ அடுத்த வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் யாருமே வரல. சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ என்ன பேசணும்னு சத்தியமாக தெரில. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் வந்து நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பேர். எங்களோட ஃபேமிலியே அப்படி தான். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே அப்படி தான். எப்போ டைம் கிடைக்குது அப்போ அங்கே கிட்ட எங்கே போய் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஜாலியாக. கொஞ்சம் ஒரு 2 days 3 days லீவ் கிடைக்குது, அப்போது வெளியில் போய் கொஞ்சம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆள் நாங்கள். அப்போ நிறைய வீடியோஸ் எடுப்போம், ஷார்ட் வீடியோஸ் எடுப்போம். அப்போ அந்த எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து சினிமா சாங்ஸோ இல்லை கெரோக்கியோ ஏதோ ஒன்று போட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. சரி நம்ம யூடியூப்பில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரீச் இல்லைங்க. ஒரு வீடியோ என்னோட ஓன் வாய்ஸில் பருவதமலை வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு, இந்த வாய்ஸை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்படின்னு சொல்லி. அதனாலே அடுத்தடுத்த வீடியோக்கு என்னோட வாய்ஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து நான் வந்து அந்த வாய்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு ஓகே தாங்க. இந்த யூடியூப்காக வீடியோ போடணும் அப்படின்னு இல்லாமல் எது போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க, எது போட்டால் ரீச் ஆகும், எது போட்டால் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போடணும். பட் ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பாக. எங்களோடது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன் தான். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வியூஸ் இதெல்லாம் போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. முதல்ல வந்து ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டோங்க. அது எப்போ எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு அதனால ஆட் ஆக ஆரம்பித்தாங்க. அதனால எங்களுக்கு நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. சரி அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கோ, சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டுறதுக்கோ, வியூஸ் அதிகம் பண்ணுறதுக்கோ, வாட்ச் ஹவர்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் யூடியூப்குள்ளே போய் இந்த மாதிரி விஷயங்களே போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்மளோட விளாகர்ஸ் இதையே கண்டென்ட்ஸாக எடுத்து அவங்க வந்து வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. எங்களுக்கு அதில் என்ன பண்ணணுன்றது சத்தியமாக புரியல. பட் ஒரு 2-3 வீடியோ கிளியர் கட்டாக பார்த்ததில் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து லைவ் போடுங்க. லைவ் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு வாட்ச் டைம் அதிகமாகும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஷார்ட்ஸ், லைவ் இது ரெண்டுமே ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம். பிகாஸ் இப்போ ரெகுலராக பண்ணுறோம், டெய்லி பேசிஸில் போடுறோம், அந்த மாதிரி இருக்கிறதால அது ஓரளவுக்கு ஓகே. லாங் வீடியோ அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் ஆனால் அது எப்படி பண்ணணும், அது போட்டால் ரீச் ஆகுமா, அதுக்கு வந்து லைக்ஸோ ஷேர்ஸோ இல்லை வியூஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆவாங்களா, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு போடுற லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ லாங் வீடியோவாக எடுத்திருக்கோம். ஷார்ட்ஸும் போட்டாச்சு, லைவும் போட்டாச்சு. இது வரைக்கும் யூடியூபர்ஸ் சொன்ன மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஒரு லாங் வீடியோ, அதை போட்டு பார்த்துருவோம். அதுலையாவது நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்து லாங் வீடியோஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமுமே வந்து சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. எங்களால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களால் முடிஞ்ச லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஹாப்பி சண்டே. பை பை ஆல்.